ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பகடையை உருட்ட போகிறோம். ஒரு பகடைக்கு முதல் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். பகடைக்கு டைஸுக்கு வந்து 6 ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு பகடைனா எஸ் எழுதுவோம். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எஸ் எழுதுவோம் 6. தெரிஞ்சவங்க செஞ்சிடலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 4ஐ விட பெரிய எண் கிடைக்கும் நிகழ்தகவை ஏன் எடுத்துக்கலாம். அந்த நிகழ்ச்சியை வந்து ஏன் எடுக்கிறோம், அந்த ஈவெண்ட்டை. இப்படி உருட்டப்படும் பொழுது 4ஐ விட பெரிய எண் கிடைக்கிறதுக்கு, 4ம் 4ஐ விட இல்லை, 4ஐ விட பெரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிகழ்ச்சிகளில் என்னென்ன பக்கங்கள் உள்ள வாய்ப்பு இருக்குன்னா 5ம் 6ம். ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை கவுண்ட் பண்ணணும் 2. நம்ம கேட்டிருக்கிறது வந்து ப்ராபபிலிட்டி P ஆஃப் ஏ. ஸோ நான் ஃபார்முலா ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கிறேன். நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ ஆன்சர் என்ன வரும்? அந்த நம்பர் ஆஃப் ஏக்கு 2, நம்பர் ஆஃப் எஸ்ஸுக்கு 6. கட் பண்ணிங்கன்னா 1/3. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ப்ராபபிலிட்டியில் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இதை வந்து யாருமே சால்வ் பண்ண தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒரு டைஸை உருட்டி போடுறோம், மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எஸ் வந்து 6ன்னு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, 4ஐ விட பெரிய எண் கிடைக்க நிகழ்தகவு. நீங்கள் உருட்டி போடும் பொழுது 4ஐ விட பெரிய எண்ணாக இருக்க வாய்ப்புகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ம் 6ம். ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 2, 5ம் 6ம் எழுதி நம்பர் ஆஃப் ஏ 2 போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, நிகழ்தகவு ஏ கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் ஏங்கிறது நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க 2, 2 வாய்ப்புகள். ஸோ 2 பை நம்பர் ஆஃப் எஸ் வந்து மொத்த வாய்ப்புகள் 6. கட் பண்ணி போட்டிங்கன்னா 1/3 ஆப்ஷனில் இருக்குது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டால் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். 2025 தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ லேட்டாக கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நோட்டில் எழுதி எடுத்துடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த PDF கடைசியாக தந்துடுறேன். ஸோ இந்த கணக்கு நீங்களே சால்வ் பண்ண தொடங்கிடலாம். ஒரு பகடையை உருட்டுறாங்க. இதுவும் ஒரே ஒரு பகடை. ஃபஸ்ட்டு ஒரு பகடையா 2 பகடையான்னு மட்டுங்கிறத ஞாபகம் வச்சுருங்க. ஒரே ஒரு பகடை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அதுன்னு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an ஈவன் நம்பர் when a die is thrown? ஒரு பகடையை நீங்கள் உருட்டி போடுறீங்க, இரட்டைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கணக்கும் அதே தான். எஸ் வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, கூறுவெளி. ஒரு பகடையை உருட்டி போடும் பொழுது என்னெல்லாம் விழலாம்னா 1 விழலாம், 2 விழலாம், 3 4 5 6 இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எஸ்ங்கிறது 6. ஸோ நம்பர் ஆஃப் எஸ்ங்கிறது 6 வாய்ப்புகள். ஒரு பகடையை உருட்டி போடுறீங்க, ஒரே ஒரு டைஸ் போடுறதுனால மொத்த கூறு வெளின்னு பார்த்தீங்கன்னா 6 வாய்ப்புகள். நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6. எல்லா கணக்கும் இப்படி தான் வரும் ஒரு பகடைக்குன்னா. ஸோ இதில் வந்து இரட்டைப்படை எண்களை தனியாக எடுத்து எழுதணும். ஸோ அந்த நிகழ்ச்சியை வந்து ஏன்னு எடுக்கிறேன். இரட்டைப்படை எண்கள்னால் ஈவன் நம்பர் 2 4 6. ஸோ 2 4 6 இந்த அளவில் நீங்கள் எக்ஸாமுக்கு தெளிவாக எழுதிட்டு இருக்கேன்டா, மனக்கணக்கிலே போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் ஏ வந்து 3 கவுண்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். மொத்தம் 3 இரட்டை எண்கள் இருக்குது, 2 4 6. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபார்முலா தெரியும், நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் ஏங்கிறது 3, நம்பர் ஆஃப் எஸ்ங்கிறது 6. கட் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் கேட்டிருக்கிறாங்க அந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிவிடுங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. ஈஸியான கணக்கு. ஸோ அடுத்த கணக்கு போயிடுவேன். ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கிறேன். மொத்தம் 21 கணக்கு இன்னைக்கு முடிக்கணும். ஸோ அடுத்த கணக்கு முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா
இப்போ தான் ஒரு பகடை பார்த்துட்டு வந்தோம். இப்போ இரு பகடைகள் உருட்ட போடும். 2 பகடையை சேர்த்து உருட்டி போடும் பொழுது அதனுடைய ஃபேஸ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 8 வரணும். அதனுடைய முக மதிப்புகளின் கூடுதல் 8. என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கணக்குமே அந்த சாம்பிள் ஸ்பேஸுங்கிறத எழுதிட்டிங்கன்னா குழப்பம் இருக்கிறது. 2 பகடை உருட்டி போடும் பொழுது மொத்தம் 36 வாய்ப்புகள் வரும். ஸோ இப்படியெல்லாம் விழலான்னா முதல் பகடையில் 1, ரெண்டாவது பகடையில் 1. ஸோ இல்லைனா முதல் பகடையில் 1, ரெண்டாவது பகடையில் 2ன்னு விழலாம். ஸோ அந்த வாய்ப்புகள் அவ்வளோ அப்படியே எழுதிடுவோம். 1 4 1 5 1 6. அதே மாதிரி 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. அதே மாதிரி 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக எழுதினீங்கன்னா நம்பர் ஆஃப் எஸ் வந்து 36 வேல்யூஸ் இருக்கும். இதுக்குள்ளே 36 பேர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்து நம்ம என்ன ஏன்னு ஒன்று எழுத போகிறோம். அது எல்லா கணக்குமே அதே மாதிரி ஏன்னு எடுத்துக்கிடுவோம். அந்த நிகழ்ச்சி அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்களோ அது ஏன்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த பேர் வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னா 8 வரணும். எதெல்லாம் ஆட் பண்ணால் 8 வரும்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 6 ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். ஸோ 2 6 8 வரும். அதுக்கு முன்னால் ஏதாவது 1 6 வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா 7 தான் வரும். அப்புறம் 3 1 3 2 3 3 3 4னா 7 வரும். 3 5 8. அப்புறம் 4 4 8 வரும். அப்புறம் 5 3 8 வரும். அப்புறம் 6 2 8 வரும். வேறு எந்த வேல்யூக்கும் 8 வராது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஏ தெரியும் 3 4 5. ஓகேவா? இப்போ 5 இல்லை, அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி கேட்கல. கொஸ்டினை பார்த்துடுங்க. ப்ராபபிலிட்டி கேட்கல, 8 ஆக இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை தான், அந்த ஈவெண்ட்டை தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த அவுட்கம் தான் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை வாய்ப்புகள் மட்டும் கேட்டிருக்காங்க, நிகழ்தகவு கேட்கல. எத்தனை வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். எத்தனை வாய்ப்புகள்? 5 வாய்ப்புகள் இருக்குது. கூட்டி பார்த்தா 8 வரணும்னா 5 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்கு? 5ங்கிற ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. கொஸ்டின்ஸை பார்த்துக்கணும். ப்ராபபிலிட்டினாலே அந்த பாடம் ஒன்று ப்ராபபிலிட்டி கேட்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி வாய்ப்புகளினுடைய எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க. வாய்ப்புகள்னால் எத்தனை 8 வர்றதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்த கணக்கு போயிடலாம். P ஃபார் சிவப்பு, Q நீலம், R பச்சை அப்படி நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவை. ஒரே ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கலரில் கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம், அப்படிதானா? பச்சை நிற பந்துகள், சிவப்பு நிற பந்துகள், எல்லா பந்துகளையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு நம்பர் ஆஃப் எஸ் கிடைக்கும். ஏன்னா நிகழ்தகவு கேட்டிருக்கிறாங்க. நிகழ்தகவுனா நம்பர் ஆஃப் எஸ் வேணும். P ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டால் நம்பர் ஆஃப் எஸ். பால் கணக்கு, இந்த மாதிரி கலர் கணக்குக்கலாம். ஸோ இங்கே அப்போ எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சிவப்பு இருக்குன்னா P சிவப்பு இருக்குது. ஸோ P ப்ளஸ் Q எண்ணிக்கையில் நீளம் இருக்குது, அப்போனா Q ப்ளஸ் R எண்ணிக்கையில் பச்சை இருக்குது. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் கிடச்சிரும். அதுதான் நம்பர் ஆஃப் எஸ். எதை எடுக்க போகிறாங்கன்னா ஒரே ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் எடுக்க போகிறாங்க. சிவப்பு நிற கூழாங்களுடைய எண்ணிக்கை நிகழ்தகவு பார்க்க போகிறோம். சிவப்பு நிற கூழாங்கல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற கூழாங்களுடைய எண்ணிக்கை P அளவு இருக்குது. ஓகேவா? சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? P இருக்குது.
ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஏ இங்கே வந்து நம்ம எப்படி எடுக்கணும், எத்தனை பந்துகள் இருக்கோ அத்தனை பந்துகளினுடைய எண்ணிக்கை எடுக்கணும். ஸோ பிங்கிறது சிவப்பு நிற பந்துகளுடைய எண்ணிக்கை. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க, நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை பி, மொத்த பந்துகளின் எண்ணிக்கை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், அதுதான் நம்பர் ஆஃப் எஸ். ஸோ இந்த ஆன்சர் விடையாக வரணும். இந்த இருக்குது பி பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். ஓகே, இதே கணக்கில் 5 சிவப்பு 6 நீலம் 8 பச்சை இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை சால்வ் பண்ணி போடுறேன். உதாரணத்துக்கு நான் 2 சிவப்பு வைக்கிறேன், 4 நீலம் வைக்கிறேன், 6 பச்சை வைக்கிறேன். ஓகேவா? இந்த கணக்கு அப்படி நம்ம கவுண்ட் பண்ணிங்கன்னா அப்போ நம்பர் ஆஃப் எஸ் எப்படி வரும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். 2 + 4 + 6 ஈக்குவல் டு நமக்கு 12 வரும். ஓகேவா? இதில் வந்து சிவப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு, 2. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 2/12ங்கிறது ஆன்சர். விட்டு கொடுத்தீங்கன்னா 1/6. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? எண்ணிக்கை கொடுத்து கேட்டாலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சிடணும். ஓகேவா? அடுத்த கணக்கு போயிடலாம். இதான் ஓகே, என்ன கொடுத்துருக்குறாங்க, அல்லது கணக்கா. இது கொஞ்சம் வித்தியாசமானது. அல்லது மாடல், இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுருங்க. அல்லது மாடல் அதாவது ரெண்டு செக்ஷனை கேட்பாங்க, 2 ப்ராபபிலிட்டியை லிங்க் பண்ணி கேட்பாங்க. அதாவது 2 பகடைகளை உருட்டுறாங்க, முக எண்கள் சமமாக இருக்க அதனுடைய ஃபேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். உதாரணத்துக்கு 2 2 3 3 4 4 இது வந்து முக எண்கள் சமமாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி முக எண்கள் சமமாக இருக்க அல்லதுன்னு ஒரு இது பாயிண்டை கொண்டு போடுறாங்க. அல்லதுன்னு வந்தாலே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்தால் தான் செய்ய முடியும். முக எண்களின் கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு. முக எண்களை ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். 2 2 1 3 இந்த மாதிரி 1 3 3 1. ஸோ இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒரு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கிறதுனால நீங்கள் ஃபார்முலா ரெண்டையும் சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, ஏ யூனியன் பின்னு படிச்சிருப்பீங்க. இதுக்கு ஃபார்முலா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபைனலாக உள்ள ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இதே கொஸ்டின் மீண்டும் ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இதுக்குடைய ஆன்சரை முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. 2/9. ஓகேவா? இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2/9 இந்த கொஸ்டினுடைய ஆன்சரை நீங்கள் ஞாபகப்படுத்தி படித்து வச்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டு இருந்தால் டைம் போயிடும். பாருங்கள் இது எப்படி செய்ய போகிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லா கணக்குமே இந்த கூறு வெளிங்கிறத எழுத போகிறோம். எஸ், எல்லாத்தையும் எழுத பெரிய வேலையாகி போகும். 2 பகடைகள்னால் 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. அப்புறம் 2 1 எழுதுவீங்க. 2 2 உள்ள வாய்ப்பு இருக்குது. 2 3 2 4 2 5 2 6. அப்புறம் மொதல் பகடையில் 3 விழும், ரெண்டாவது பகடையில் 1 விழும். இல்லைன்னா 3 2 3 3 3 4 3 5 3 6. அப்புறம் 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. ஓகேவா? இதை தான் நம்பர் ஆஃப் எஸ் வந்து கவுண்ட் பண்ணி எழுதிங்கன்னா 36 இருக்கும். 2 பகடைகள்னாலே 36, 6 ஸ்கொயர் 36. இப்போ இதில் வந்து நமக்கு 2 நிகழ்ச்சிகள். முதல் நிகழ்ச்சி எழுத போகிறேன். அதாவது முக எண்கள் சமமாக இருக்கணும். அதை வந்து ஏன்னு எடுக்கிறேன். அந்த நிகழ்ச்சி எப்படி எடுக்க போகிறேன், ஏன்னு எடுக்கிறேன். முக எண்கள் சமமாக இருக்கக்கூடிய பேர் சேதலான்னு பார்த்தீங்கன்னா 1 1 2 2 3 3 4 4
5 5 5 6. ஸோ இதை நீங்கள் எழுதணும் 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. ஸோ நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? இதுலேயே நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வேணாலும் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 6/36. ஸோ அடுத்தது ஒரு நிகழ்ச்சி, பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஃபார்முலாவில் உள்ள ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பிங்கிற நிகழ்ச்சியை நான் எதை எடுக்க போகிறேன்னா, முக எண்கள் சமமாக பார்த்தாச்சு, அல்லது முக எண்களின் கூடுதல் 4 எதெல்லாம் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும்னு பார்க்கணும். 1 3, அப்போ 3 1, அப்புறம் 2 2. வேறு எதாவது ஆட் பண்ணால் 4 வருமா? வராது. ஸோ நம்பர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ பி ஆஃப் பி இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 3/36. ஓகேவா? அப்புறம் என்ன முடியலை, ஃபார்முலாவில் நம்ம 2 இடம் கண்டுபிடிச்சிட்டோம். பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஏ நிகழ்ச்சிக்கும் பி நிகழ்ச்சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ 2 ப்ராக்கெட் வேல்யூலையும் ஈக்குவலாக வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த 2 2ங்கிறது தான் ஈக்குவலாக வந்திருக்கு. 2க்கும் பொதுவாக இருக்கிறது 2 2. ஸோ நம்பர் ஆஃப் ஏ விட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு தான். ஸோ இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 1/36. ஸோ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை நம்பர் ஆஃப் எஸ்ன்னு வரும். 1/36ன்னு டைரெக்டாக போட்டேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் கொண்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு கேட்டிருக்கிறது பி ஆஃப் ஏ யூனியன் பி. அதான் ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டோம். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 6/36 ப்ளஸ் செகண்ட் வேல்யூ 3/36. அப்புறம் தேர்ட் ஒன் கண்டுபிடிச்சிருக்கிறது -1/36. எல்சிஎம் 36. 6 3 9, 9லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 8. இதில் பாதி 4, இதில் பாதி 18, இதில் பாதி 2, இதில் பாதி 9. 2/9ங்கிறது ஆன்சர். ஓகேவா? இருக்குதா? 2/9. ஸோ இவ்வளோ டைம் நம்ம செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா வேலை போயிடும், டைம் முடிஞ்சு போகும். மனக்கணக்கில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சிடலாம். அந்த மாதிரிலாம் ப்ராக்கெட்லாம் எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? டக்குன்னு மைண்டில் செட் பண்ணிக்கணும். இதெல்லாம் அப்படி வரும், இதெல்லாம் எப்படி வரும், ஃபேஸ் வேல்யூ ஈக்குவலாக வர்றது, ஒரே மாதிரி வர்றது, நம்பர் ஆஃப் ஃபேஸ் டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகேவா? இல்லைன்னா 2/9ங்கிறத ஞாபகப்படுத்தி வச்சுருவோம். ஸோ அடுத்த கணக்கு போய் போகிறேன். பிடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கஷ்டமான கணக்குனா இதுதான். ஃபார்முலா தெரிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா முடிஞ்சு. நிகழ்தகவு எப்போவுமே மைனஸில் இருக்காதுப்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 0 இருக்க வாய்ப்பு இருக்குது. 0.5 அரைங்கிறது 1/2 வாய்ப்பு இருக்குது. உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு 1ன்னு படிச்சிருப்பீங்க, அது 1 இருக்குது. மைனஸில் மட்டும் என்ன போகாது, நிகழ்தகவு வரவே வராது. ஸோ அந்த ஆப்ஷனை டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் வேல்யூ எதில் வராது, ப்ராபபிலிட்டியாக வராது. அவ்வளோதான். சரி, அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு மேக்ஸே வராது, நிறைய மேக்ஸ் படிக்க முடியாதுங்கிறவங்க ப்ராபபிலிட்டியில் என்னைக்குள்ள 21 கணக்கையும் படிச்சிட்டாலே போதும். ப்ராபபிலிட்டியில் வேறு ப்ராப்ளம் நீங்கள் கிடந்து, ப்ராபபிலிட்டி நிறைய பேருக்கு புரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, வராது, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ப்ராபபிலிட்டியில். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். டைரெக்டாக இந்த 21 ப்ராப்ளத்தையும் கிளியராக படிச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ நாணயம் காயின் கணக்கு வந்திருக்கு. 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது அப்படின்னாலே உடனே எஸ் எழுதிடலாம். கொஸ்டின் எழுதிடுங்க. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகிறது. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒன்றுமே பயப்படண்டா, சாம்பிள் ஸ்பேஸை ஃபஸ்ட்டு எழுதிடணும். 2 காயினை சுண்டி போடும் பொழுது 2மே ஹெட்டாக விழலாம், ஒரு ஹெட்டு டெய்லாக இருக்கலாம்,
அல்லது டைல் ஹெட்டாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே டைல் விழலாம். இந்த 4 வாய்ப்புகளும் தள்ளி வேறு வாய்ப்புகளே இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் எஸ்ஸுங்கிறது 1 2 3 4 பேர் இருக்குது. ஸோ 4 நம்பர் ஆஃப் எஸ்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுக்கிறேன். அதாவது பார்த்து எழுதுங்க. 2 காயின்லேயுமே வேறு வேறு முகங்கள் இருக்கணும், ஈக்குவலாக வரக்கூடாது. ஒன்றில் ஹெட் விழணும் முதல் காயினில், ரெண்டாவது டெயில் விழலாம். இல்லைனா டெயில் விழலாம் ஃபஸ்ட்டு காயினில், ரெண்டாவது ஹெட் விழலாம். ஸோ இந்த 2 வாய்ப்புகளையும் தள்ளி வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி தானா? வெவ்வேறு முகங்கள் இதில் தான் இருக்குது. ஒன்றில் ஹெட்டு, ஒன்று டெயில், இன்னொன்று டெயில், இன்னொன்று ஹெட்டு. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ் 2/4 கட் பண்ணி போட்டிங்கன்னா 1/2 முடிஞ்சா? ஓகே, ஸ்பீடாக சால்வ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கணக்கு பழங்கணக்கெல்லாம் கேட்டால் விட்டுரு வந்துடக்கூடாது. சரி, அடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் போல இருக்கலாம். கொஸ்டின் எழுதிடுங்க. இருபது சிவப்பு நிற பந்துகள் ஒரு பையில் இருக்குது. அதிலிருந்து ஒரு சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்வு. எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் ஏஸ் கரெக்டாக போடுவாங்க. மொத்தம் டோட்டல் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, நம்பர் ஆஃப் ஏஸ் வந்து 20 பால்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோம் 4 சிவப்பு, PQRன்னு பார்த்தீங்களா? அதுதான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். அதை ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டு போகலாம். நிறைய பேர் 1/20 போட்டு போயிட்டே இருப்பீங்க. அதில் தான் தப்பு. ஓகேவா? டக்குன்னு என்ன போடுவீங்க? ஒரே ஒரு சிவப்பு நிற பந்து தானே தேர்ந்தெடுக்க போகிறோம். மொத்தம் நம்பர் ஆஃப் ஏஸ் வந்து 20. இப்போ 1/20 போட்டுருவீங்க. அதுதான் இங்கே உள்ள பிரச்சனையே. ஓகேவா? அப்படி வராது. அந்த மொத்த பந்துகளினுடைய சிவப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கையை தான் நம்பர் ஆஃப் ஏன்னு எடுக்க வேண்டியது வரும். ஸோ அங்கே பின்னு எடுத்தோம். பி சிவப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கையில் ஒரு பால் தான் செலக்ட் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? P டைம்ஸ் தான் எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே 20 தான் எடுக்கணும். நம்பர் ஆஃப் ஏஸ் தெரியும்ல. இப்போ டோட்டல் பால்ஸ் 20. அப்புறம் சிவப்பு நிற பந்துகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அப்போ சிவப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 20 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அந்த நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து எனக்கு 20. இப்போ முடிஞ்சு போச்சு. ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் ஏஸ். 20/20 அடிச்சிங்கன்னா 1. ஓகேவா? இந்த கணக்கை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய கணக்கு. எல்லோரும் ஆன்சர் என்ன போடுவீங்கன்னா 1/20 போடுவீங்க. 20ல் ஒரு பால் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். தப்பு. இது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்கிறாங்க. பாசிபிளி அவுட்கம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் 36. 2 டைஸை உருட்டி போட்டிங்கன்னா எதெல்லாம் இவ்வளோ வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்பாங்க. மொத்தம் 36 ஃபேஸ் வேல்யூ இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். கூறு வெளி தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. டைரெக்டாக கூறு வெளியே சுற்றி வளைச்சி கேட்டிருக்கிறாங்க. மொத்த விளைவுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது. நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் எஸ் உங்களுக்கு எழுத தெரியும். 2 பகடையை உருட்டி போட்டால் என்னென்ன கதை வரணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ப்ராக்கெட். ஓகேவா? 1க்கு 1, 1க்கு 2 அதே தான். ஓகேவா? மொத்தம் எத்தனை? நம்பர் ஆஃப் ஏஸ் வந்து 36 அவுட்கம்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஏஸ் வந்து 36. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின். யாருக்காவது புரியாமல் இருக்குதா? கிளாஸில் லைவில் தான் இருக்கா? ஏற்ற மாதிரி கட் ஆகிடுச்சா? ஓகே, இருக்குது. 12 பேர் இருக்கிறீங்களா? சந்தோஷம். இப்போ யாருக்காவது ஸ்பீடாக போனது புரியாத மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக கேட்டுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக போய் தான் ஆகணும். இந்த வாரம் இந்த 21 கொஸ்டின்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பேன் எக்ஸாமுக்கு. ஓகேவா, கிளியராக பார்த்துடுங்க. இது பாருங்கள், ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பம். குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்ந்தது. இது என்னடா திடீர்னு குழந்தைகளை கொண்டு உள்ள புகுத்திட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம். 2 குழந்தைகள் இருக்குப்பா உங்கள் வீட்டில். ஒரு வீட்டில் 2 பாய்ஸ் இருக்கலாம், இன்னொரு வீட்டில் எப்படி இருக்கலாம், ஒரு பாயும் கேர்ளும் இருக்கலாம், இல்லை சில வீட்டில் 2மே கேர்ளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. முதல் குழந்தை, 2வது குழந்தை, அந்த மாதிரி தான் நம்ம இதை எழுதணும். ஓகேவா? ஸோ ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பாய், 2வதும் பாய். இன்னொரு வீட்டில் அதே முதல்ல பாய் பிறந்திருக்கலாம், 2வது கேர்ள் பிறந்திருக்கலாம், கேர்ள் பேபி பிறந்திருக்கும். ஸோ இன்னொரு வீட்டில் இல்லை அதே வீட்டை வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது, 2வது ஒரு பாய் பிறந்திருக்கலாம், அல்லது 2மே கேர்ளாக பிறந்திருக்கலாம். ஸோ மொத்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏஸ் வந்து எத்தனை? 4. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 வாய்ப்புகள் இருக்குது, 4 அவுட்கம்ஸ் இருக்குது. ரைட், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, குறைந்தது ஒரு பெண், அதை வந்து ஏன்னு எடுக்கிறேன். குறைந்தது ஒரு பெண்ணுங்கிற நிகழ்ச்சியை நான் எப்படி எடுக்க போகிறேன்? ஏன்னு எடுக்கிறேன். குறைந்தது ஒரு பெண் எங்கே இருக்குது பாருங்கள். குறைஞ்சது ஒரு பெண் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாலே மேக்ஸிமம் எத்தனை பெண்ணும் இருந்துட்டு போகலாம். குறைந்தது, சரியா? அட்லீஸ்ட் 1 கேர்ள் அப்படி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 கேர்ள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேர்ள் இருக்குது. குறைந்தது ஒரு கேர்ள், இங்கே 2மே கேர்ள். அப்போ நீங்கள் எத்தனையும் எடுக்கணும்? 2 எடுக்கக்கூடாது. அவங்க வந்து குறைஞ்சது 2 இருந்துக்கலாம், மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மீனிங் தான். அதான் அட்லீஸ்ட்டுன்னு கொடுக்குறது. குறைந்தது 1ஆவது அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் அன்லிமிட்டட் எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது இங்கே எதெல்லாம் கேர்ள் இருக்குன்னு பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். குறைந்தது ஒரு கேர்ள் இருக்கிறது பிஜி, அப்புறம் ஜிபி, அப்புறம் ஜிஜி. ஸோ நம்பர் ஆஃப் ஏங்கிறது 3 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் ஏஸ். நம்பர் ஆஃப் ஏங்கிறது 3, நம்பர் ஆஃப் ஏஸுங்கிறது உங்களுக்கு மொத்த வாய்ப்புகள் எவ்வளோ இருந்துச்சு? 4. 3/4ங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3/4. ஸோ அட்லீஸ்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுங்க. குறைந்தது 1, மேக்ஸிமம் எத்தனை வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பகடை கணக்கு, ஒரே ஒரு பகடை. இது நீங்கள் வீட்டில் இருந்தே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஹோம்ஒர்க்காக விட்டுடலாம், வீட்டில் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சீரான பகடை, கொஸ்டின் நோட் பண்ணிடுங்க. ஒரு சீரான பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இரட்டை எண் எதெல்லாம் பார்த்து எழுதிட்டிங்கன்னா, விட்டு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். டவுட் இருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்ருங்க. ஓகேவா? கொஸ்டின் நோட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கணக்கு நீங்கள் கவனிக்கணும். இது ஒரு ஃபார்முலா. கிடைக்காமல் இருக்க, நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். கிடைக்காமல் இருக்க அப்படிங்கும்போது 2ஐயும் கூட்டினா வேல்யூ என்னென்னா 1. இதான், வேறு ஒன்றுமே கிடைக்காது. கிடைக்கும் நிகழ்தகவை பி ஆஃப் ஏன்னு எடுக்கிறேன். கிடைக்காமல் இருக்க நிகழ்தகவை பி ஆஃப் ஏ பார்னு எடுப்பேன். 2ஐயும் ஆட் பண்ணால் டோட்டல் வேல்யூ எவ்வளோ கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். இதுதான் ஃபார்முலா. இதில் நீங்கள் ஆன்சர் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நாளைய மழை பொழிவுக்கான நிகழ்தகவு கொடுத்துருக்குறாங்க, அதை பி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். 0.91. அப்போ ஒன்று பொழிகிறது, என்ன ஒன்று பொழியாமல் இருக்கிறது. அதை கேட்டிருக்கிறது என்னென்னா பி ஆஃப் ஏ பார் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, ஆட் பண்ணிட்டா போச்சு. பி ஆஃப் ஏ பார் இதிலே போட்டுருவோமா? பி ஆஃப் ஏக்கு வேல்யூ 0.91 ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் தெரியாது, ஈக்குவல் டு 1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் ஏ பார். ஸோ அதை மட்டும் இங்கே வைக்கிறேன். ஆல்ரெடி அங்கே 1 இருக்குது, அதை அப்படியே வச்சுடுங்க. இங்கே இருக்கக்கூடிய 0.91 அந்த சைடு கொண்டு போனோம், மைனஸ் 0.91. ஸோ இது நிறைய பேர் கழிக்க தெரியாமல் முடிச்சிடக்கூடாது. ஸோ முழு எண்ணாக இருந்துச்சுன்னா முழு எண்ணுக்கு பின்னாடி புள்ளி இருக்கும், அதுக்கு பின்னாடி எத்தனை 0வும் போட்டுக்கலாம்.
புள்ளிக்கு நேராக புள்ளி வர்றது மாதிரி அடுத்த நம்பர் எழுதிக்கிடுங்க. 0.91. இது வந்து கடவாங்கி கழித்தல். மனக்கணக்கிலே சிலவங்க போட்டுருவாங்க, ஆனால் சின்ன குளறுபடி வரும் புள்ளியில். ஸோ இங்கேருந்து கடன் வாங்குகிறேன், இது 0 ஆகும், இது 10 ஆகும், அடுத்து 9 ஆகும், அடுத்து இது 10 ஆகும். ஸோ 9 0.0. ஸோ ஆன்சர் 0.09. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், இதான் ஹோம்ஒர்க்காக விட்டுறேன், நோட் பண்ணிவிடுங்க. 2 பகடைகள் உருட்டி போடும் பொழுது அந்த கதையை நீங்கள் எழுதணும். 36 வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை எழுதி பார்த்துட்டு முதல் பகடையில் 3 மடங்கு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 31, 32, 33, 34, 35, 36. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும்? 3ல் தொடங்கியிருக்கணும். அதாவது 3 மடங்காக இருக்கணும். 3 மடங்கு இதெல்லாம் 3, அப்புறம் 6, அடுத்து 9ன்னு வரும். ஸோ நம்ம டைஸை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸ் தான் இருக்குது. அப்போ 9ங்கிறது தேவை வராது. அப்புறம் 3 1, 3 2, 3 3 எக்ஸெட்ரா 3 6 அது வரைக்கும் உள்ள கவுண்டிங் எடுத்துக்கணும். அதே மாதிரி 6 1, 6 2, 6 3 எக்ஸெட்ரா 6 6 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் தனியாக ஏங்கிற நிகழ்ச்சியில் இந்த 2 செக்ஷன் வேல்யூ எடுத்து வச்சிங்கன்னா 6 6 12, 12/36 மனக்கணக்கில் முடிக்கக்கூடிய கணக்கு. ஓகேவா? கட் பண்ணிங்கன்னா 4 12 12, 3 12 36, 1/3ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ரைட்டு, நீங்கள் வீட்டில் வச்சு நோட்டில் சால்வ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் குழப்பம் போல் இருக்கும், ஒரு குழப்பமும் வேண்டாம். இதோ வீட்டில் வச்சு ஹோம்ஒர்க்காக விட்டுறேன். ஸோ லைட்டாக எஸ் மட்டும் எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். இங்கே வேறு ஒன்றுமே பண்ணலை. பகடைக்கு பக்கத்தில் நம்பரை வந்து ஒரு பகடையில் 1 2 3 4 5 6 இருக்குது. இன்னொரு பகடையில் எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6 இல்லாமல் 1 1 2 2 3 3 மொத்தம் இங்கே வந்து 6ங்கிற நம்பர் காணிக்காது. 2வது டைஸில் 4ங்கிற நம்பர் காணிக்காது, 5ங்கிற நம்பரும் காணிக்காது. ஸோ இங்கே 2 தடவை ஒரு நம்பர் வரும். 2வது பகடையில் 2 தடவை 1 இருக்கும், 2 தடவை 2 இருக்கும், 2 தடவை 3 இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எஸ் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்கன்னு ஃபஸ்ட்டு அதை மட்டும் சொல்லி தந்துடுறேன். 1 1. ஸோ இங்கே முதல் டைஸில் எனக்கு 1 விழுந்திருக்கு, 2வது டைஸில் 1 விழுந்திருக்கு. ஓகேவா? பொதுவாக அப்படி தானே எழுதுவோம். முதல் டைஸில் இருக்கிறத ஃபஸ்ட் வேல்யூ வச்சுட்டு 2வது டைஸில் எனக்கு 2வது வேல்யூ 1 1, திரும்ப 1 2, எல்லாமே ரிப்பீட்டடாக 1 2 திரும்பி ஒருக்கா வரும். 1 2 எனக்கு முதல் டைஸில் 1, 2வது டைஸில் 3 விழலாம், அடுத்தது இன்னொரு 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதணும். அப்போ 2வதுக்கு எப்படி எழுதுவீங்கன்னா 2வது டைஸில் சரி 2வது நம்பர் விழுறது மாதிரி எழுதினீங்கன்னா 2 1, அப்புறம் 2வது வேல்யூ 2 1, அப்புறம் 2 2, இங்கே பார்த்து எழுதிட்டா போதும் 2 2, எல்லாமே 2 தடவை எழுதணும். 2 3, அப்புறம் திரும்ப ஒருக்கா 2 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்த்துட்டு கடைசியாக 6 6 வராது, இங்கே என்ன வரும்னா 6 3ன்னு வரும். 6 3 6 3ன்னு வரும். ஓகேவா? ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டு அதனுடைய ஃபேஸ் வேல்யூனுடைய ஆட் பண்ணி பார்க்கும்போது 4 கிடைப்பதற்கான நிகழ்தகவு நீங்கள் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 6 வேல்யூ வரும். 6/36ங்கிறத கண்டுபிடிச்சி நோட்டில் எழுதிக்கணுங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ அடுத்த ப்ராப்ளம். ஸோ நோட் பண்ணிடுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. அன்றைக்கி நம்ம பார்த்தோம் லீப் இயரில் பார்த்தோம், இன்றைக்கி சாதாரண ஆண்டு. ஸோ லீப் இயருக்கு நான் 2/7ங்கிறத ஆன்சரை காணாமல் படிக்க வைக்க சொன்னேன். சாதாரண ஆண்டுக்கு 1/7 வரும்னு காணாமல் படிக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். நான் லீப் இயர் அப்படிங்கிறது 365 நாள் 7ஆல் டிவைட் பண்ணுவோம். அங்கே 366 நாளை 7ஆல் டிவைட் பண்ணி 2 நாள் மீதி வந்துச்சு. அது எப்படிலாம் இருக்கலாம்னா சண்டே மண்டேவாக இருக்கலாம், மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கணக்கையும் இந்த கணக்குக்கு பக்கத்தில் எழுதி வச்சுருங்க, அப்போ தான் குழப்பம் இருக்காது. ஓகேவா? இல்லைனா அந்த கொஸ்டின் பக்கத்தில் இதை எழுதிடுங்க.
365 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 52 வாரங்கள் வரும். மீதி ஒரு நாள் இருக்குது. ஸோ 52 வீக்கு ப்ளஸ் 1 டே அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அந்த ஒரு நாள் எப்படி இருக்கணுமா, சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஸோ எஸ் ஈக்குவல் டு எப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குன்னா சண்டே மண்டே டியூஸ்டே அப்படியே போட்டு இது வரைக்கும் சண்டேனா இது சண்டேயில் தொடங்கிச்சிங்கன்னா சாட்டர்டேயில் முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் ஏஸுங்கிறது 7. ஸோ இதில் ஒரே சனிக்கிழமை வரக்கூடிய நிகழ்தகவு பார்க்கணும். சனிக்கிழமை கிடைக்க ஏ. இங்கே எத்தனை சனிக்கிழமை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரே ஒரு சனிக்கிழமை தான் இருக்குது, 1. ஸோ நம்பர் ஆஃப் ஏங்கிறது 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏங்கிறது நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் ஏஸ். ஒரே ஒரு சனிக்கிழமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு நாள் மீதி இருக்குப்பா. அந்த ஒரு நாள் எப்படி இருக்கலாம்னா ஒன்றில் சண்டேவாக இருக்கலாம், இல்லை மண்டேவாக இருக்கலாம், அது டியூஸ்டேவாக இருக்கலாம், வெட்னஸ்டேவாக இருக்கலாம், இல்லது சாட்டர்டேவாக இருக்கலாம். இங்கே சாட்டர்டே கேட்டிருக்கிறாங்க, அப்போ ஒரே ஒரு சாட்டர்டே தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து 1. ப்ராபபிலிட்டியாக பார்க்கும்போது 1/, மொத்த வாய்ப்புகள் அந்த வாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1/7. அதே இது லீப் இயராக இருந்துச்சுன்னா 2/7. ஸோ அடுத்த கொஸ்டின், இதுதான் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் போல் இருக்கும். கொஸ்டினை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிடுங்க. கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம்னு கொடுத்தாலே நம்பர் ஆஃப் எஸ். மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. ஸோ இது வந்து நமக்கு மொத்தம்னு ஒன்று தெரிஞ்சதுனால நம்பர் ஆஃப் எஸ் எடுத்துக்கலாம், 135. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9. இது ப்ராபபிலிட்டி, ஓகேவா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. வாய்ப்பு அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு 1/9 இருக்குது. கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏ கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோதான் கொஸ்டின்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ டைரெக்டாக ஃபார்முலா போட்டுக்கலாம், எழுதிக்கலாம், செஞ்சுக்கலாம். நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு என்னது ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஈஸியாக முடிஞ்சு போகும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு இடத்துல நான் வேல்யூ போட போகிறேன், பார்த்துடுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து எனக்கு 1/9 வந்துச்சு. நம்பர் ஆஃப் ஏ கேட்டிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் எஸ் தெரியும் 135. வெட்டு கொடுக்குறேன். 9 மீதி 4, 9×5 45. ஸோ கிராஸ் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் ஏ மட்டும் அங்கேயே இருக்கட்டும். கீழே உள்ள 15 நேராக 1 கூட பெருக்கப்படும் பொழுது 15. ஆன்சர் நம்பர் ஆஃப் ஏ வந்து 15. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். டைரெக்டாக ஒரு சின்ன ஃபார்முலா தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். இந்த கணக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுடுங்க. கொஞ்சம் லைன்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும், யோசிச்சுட்டு இருப்போம் சரியா தப்பான்னு. ஸோ அடுத்த கொஸ்டின் பேரலாம். மொத்தம்னு கொடுத்துருக்கிறனால நம்பர் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். வெற்றி பெறுதல் வந்து வாய்ப்பு பி ஆஃப் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின், இது ஈஸி, உங்கள் கையிலே ஒப்படைச்சிடுறேன், சால்வ் பண்ணிடுங்க. இது எந்த ஃபார்முலா, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு என்னது, ஆல்ரெடி பார்த்துட்டோம். மழை பொழிவிற்கான நிகழ்தகவு, மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அங்கே வந்து பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து அப்படியே இதில் வச்சுட்டாங்க. அங்கே தசம குறியீடில் கொடுத்துருந்தாங்க, இங்கே 90 ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரப்போகுது. சேம் கொஸ்டினை 2 டைப்பில் கேட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதே கொஸ்டின் அதே ஆன்சர் தான். ஸோ இந்த மாதிரி கணக்கு கேட்டால் இது ஈஸியான கணக்கு வேறு, ரொம்ப முக்கியமான கணக்கு வேறு. இதை ஹோம் ஒர்க்காக விட்டுருங்க. கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 17 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து 18, 19, 20, 21 டக்குன்னு முடிச்சிடும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கொஸ்டினாக தான் இருக்கும். இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. பி ஆஃப் ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏ என்ற நிகழ்ச்சியில் பி ஆஃப் ஏ இஸ் டு பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 17:15 மற்றும் நம்பர் ஆஃப் ஏஸ் 640 என்றவாறு கொடுக்கப்பட்டுள்ளது எனில் நம்பர் ஆஃப் ஏ கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால நான் எப்படி என்ன பண்ண போகிறேன்னா 17xன்னு எடுத்துரும். பி ஆஃப் ஏ வந்து 17xன்னு எடுக்கிறேன். பி ஆஃப் ஏ பாரை 15xன்னு எடுக்க போகிறேன். சரி, நமக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்லி வந்திருக்கிறேன். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு வேல்யூ எவ்வளவு 1. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ தனித்தனி வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஒரிஜினல் வேல்யூவை இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்கு, நம்ம அதனுடைய ஆக்சுவல் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு வேல்யூ வந்து எத்தனை 1. ஸோ 17x ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 1, 32x ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 1/32. ஸோ இது ஒரு இதில் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஏ கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏயோட வேல்யூ 17x இருக்குங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூ எப்படி எடுத்திருக்கோம்? 17xன்னு எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல 17x ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கேட்டுக்கிறாங்க, தெரியாது. நம்பர் ஆஃப் எஸ் தெரியும், நான் கொடுத்துருக்குறாங்க 640. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 17 பெருக்கல் எக்ஸினுடைய வேல்யூ 1/32 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை 640. ஓர் 32 32, ஈர் 32 64, கீழே 20. கிராஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ கிடச்சிரும். நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 17 2ஆல் பெருக்குனீங்கன்னா 34, கூட அந்த 0 ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்பர் ஆஃப் ஏ வந்து 340. கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சோம். டைரெக்டாக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவுடைய ஃபார்முலா தெரியும், நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் ஏஸ். அதில் கொண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிட்டு. ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் முக்கியமாக போட்டு வச்சுடுங்க, அடிக்கடி பாருங்கள். அப்போ 640 கணக்குக்கு 340ங்கிறது ஆன்சரை மைண்டில் செட் பண்ணிவிடுங்க. 640 வந்தால் 340. ஸோ அடுத்த கொஸ்டின். ஒரே ஒரு பகடையை உருட்டுறோம். இதெல்லாம் விழலாம் 1 2 3 4 5 6, இதில் ஏதாவது ஒன்று விழலாம். ரைட்டு. அப்போ நம்பர் ஆஃப் ஏஸ் 36 போட்டக்கூடாது, ஒரு பகடைனாலே 6. ஒரே ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு. ஒன்று வந்து பகை எண்ணான்னு கேட்டால் பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ அதை எடுத்துடக்கூடாது. ஸோ இதில் மாட்டிக்கிடுவீங்க நிறைய பேர். பகா எண் கிடைக்க நிகழ்ச்சியை வந்து ஏன் எடுக்கிறேன். இதெல்லாம் பகா எண். 1 கிடையாது, 2 வரும், 3 வரும், 4 வராது. ஏன்னா 4க்கு 2 பெருக்கல் 2ன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒன்றும் அதே நம்பரும் தான் வாய்ப்பாடாக இருக்கணும், வேறு எந்த நம்பர்ஸும் இடையில வரக்கூடாது. என்னாச்சு? ஸோ 2 3 4 வந்து பகா எண்ணில் வராது, 5ங்கிறது வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பண்ணிங்கன்னா 3. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் ஏஸ். 3/6 கட் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கேட்கக்கூடிய நேரத்தில் இப்படி சிம்பிளாக கேட்டு வச்சுருவாங்க. நான் பகா எண் என்னன்னு தெரிஞ்சிருந்தவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. இதில் சிலவங்க 1 வந்து பகை எண்ணான்னு குழம்பி உள்ளே கொண்டு போட்டு ஆன்சரை குழப்பி வச்சுருவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ 2 கணக்கு தான் இருக்குது, முடிச்சுட்டு போயிடுவோம்.
இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ திரும்பி ஒருக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த ஃபார்முலா? பி ஆஃப் ஏ யூனியன் பி போட்டு செய்யுங்க. ஓகேவா? இதே கணக்கு ஃப்ரண்டில் இருந்திருக்கு. திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின் 2/9ங்கிறத ஆன்சராக படிச்சுக்கோங்க. முக மதிப்புகள் சமமாக இருக்கணும். 1 1 2 2 பார்த்தோம்ல, 3 3 4 4 அந்த மாதிரி இருக்கணும். அல்லது கூடுதல் 4 வரணும். முக மதிப்புகளை கூட்டினா 4 வரணும். அப்போ நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 1 3 3 1 2 2 இருந்துச்சு. அப்புறம் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதே மாடலில் ஒரு கூட ஒருக்கா சால்வ் பண்ணுங்கள், அப்போ ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் கணக்கு. ஸோ அந்த ஃபேமிலியில் உள்ள குழந்தைகள் கணக்கு தான். இதில் நீங்கள் டப்புன்னு அவசரப்பட்டு அதே மாதிரி செஞ்சிடக்கூடாது. அந்த கணக்கும் இந்த கணக்கும் கொஞ்சம் வித்தியாசம். இதில் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒருவருக்கு 2 குழந்தைகள் மற்றும் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை, 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருக்க நிகழ்தகவுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. ஸோ அப்போ பாசிபிலிட்டிஸ் எழுதுவோம். ஒன்று பாய், இன்னொன்று கேர்ள். ஃபஸ்ட்டு பாய், ரெண்டாவது கேர்ள். அடுத்தது 2மே பாய். அப்புறம் கேர்ள் பாய், கேர்ள் கேர்ள். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு கொஸ்டினை நல்லா பார்க்கணும். ஒருவருக்கு 2 குழந்தைகள் தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமா? பெண் குழந்தையாக இருக்கணுமா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் கூறுவழி எழுதணும். மொத்த வாய்ப்புகளும் எழுதிடக்கூடாது. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நிறைய பேர் மாட்டுவீங்க, கீழே 4ஆக கொண்டு வந்துடுவீங்க. 4 கூறுவழி வராது. ஒருவருக்கு 2 குழந்தைகள் தான் பிறகுது, அதில் ஒரு குழந்தை கண்டிப்பாக தான் இருக்கணும், பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஸோ பாயும் கேர்ளு, ஃபஸ்ட்டு பாய் ரெண்டாவது கேர்ளு, அப்புறம் ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி ரெண்டாவது பாய், 2மே கேர்ள். ஸோ இதில் கண்டிப்பாக என்னது இருக்குது? ஒரு குழந்தை கண்டிப்பாக தான் இருக்குது, பெண் குழந்தையாக இருக்குது. கேர்ள் பேபி என்ன ஒன்று இருக்குது, என்ன இருக்குது, அட்லீஸ்ட் 1ஆவது இருக்குது. ஸோ அட்லீஸ்ட்டுங்கிற வார்த்தை கிடையாது, கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை இருக்கணும். மற்றும் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை. ஸோ இதில் வந்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னா, 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை வந்து ஏன் எடுக்கிறேன்? 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருக்கும் நிகழ்ச்சியில் யார் இருக்குது? ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, 2மே கேர்ள் பேபி. ஸோ நம்பர் ஆஃப் ஏங்கிறது 1. நம்பர் ஆஃப் எஸ்ஸுங்கிறது இதில் எத்தனை வந்துச்சு? 4 போட்டுறக்கூடாது, 3. ஸோ இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ மேலே முடிஞ்சு போச்சு. நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 1/3. ஓகேப்பா? ஸோ இன்றைக்கி ஒரு 21 ப்ராப்ளம், 20 ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் ரிப்பீட்டட். ஓகேவா? ஸோ 20 ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த 20 ப்ராப்ளமும் நல்லா சால்வ் பண்ண தெரிஞ்சாச்சுனாலே ஓரளவு ப்ராபிலிட்டி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ இன்னும் கஷ்டமான கணக்குனா நான் அடுத்த ஒர்க் ஷீட்டு தருவேன், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரிப்பா, குட் நைட். நான் கிளாஸை முடிச்சுக்கிறேன். பாய்.